வணக்கம். இது என்ன பேசணும்னு தெரியல எனக்கு. பிகாஸ் என்னோடய ஃபேமிலிக்கு நான் வந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2007 நான் தொடர்ந்து படம் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய எல்லா முயற்சியிலையும் கூட வந்து என்னை ஒவ்வொரு கட்டத்துலேயும் அடுத்த கட்டத்துக்கு கூப்பிட்டு போன முக்கியமான நீங்கள் தான். இது நான் ஒரு வார்த்தைக்காகவோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காகவோ சொல்ல. ஃபோட்டோகிராஃபர்ஸ் கொஞ்சம் ஸோ இது நான் ஒரு பிளான் பண்ணியாக சொல்லலை, உண்மையிலே மனசுலேருந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் தான் எங்களை ஒரு தடவை கொண்டு வந்திருக்கீங்க, என்ன பர்சனலாக கொண்டு வந்திருக்கீங்க. என் லைஃப்பில் நான் அடுத்த கட்டத்துக்கு நான் போகிறேன். இது என்னோடய மேரேஜ் லைஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் ஒரு சரியான பர்சனை நாங்கள் தேர்ந்தெடுக்குன்னு நினைக்கிறேன். ஐம் ஜாயினிங் வித் அமலா இன் மை லைஃப். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரிவிலேஜ் ஃபார் திஸ். அண்ட் எனக்கு உண்மையிலே நான் அது ப்ரிப்பேர் பண்ணல, என்ன பேச சொல்ல. பட் நான் சில விஷயங்களை மனசுக்கு சொல்லிடுறேன். சார் நாட் சார் சொன்ன மாதிரி அந்த மாதிரி நாட் ட்ரைங் டு பி திங். இப்போ தான் இன்விடேஷன் நாங்கள் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம், நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி வாண்டட் டு ஸ்டார்ட் டு எவ்ரி ஒன். ஸோ அதனால் ரொம்ப கம்மி டைம்னால தான் சொன்னேன், சார் நம்ம பார்த்து பேசிட்டு நம்ம போயிடலாம். ஆக்சுவலாக ஜஸ்ட் வாட் பர்சனல் மீட் எவ்ரி ஒன் அதெல்லாம் அப்படி சொல்லியிருக்காரு. நிறையா நியூஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. எங்களுக்கும் ஒன்றும் புரியல. பிகாஸ் நிறையா நியூஸ், உங்களுக்கு என்ன நியூஸ் எதை பற்றி தேவைனாலும் நாங்கள் ஆல்வேஸ் அவைலபிள். பிகாஸ் V4 டீம் தான் இந்த டைம் பண்ணுறாங்க. சுரேஷ் சந்திரா சார் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. உங்களுக்கு எந்த தகவல் வேணாலும் எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்கள் உடனே ஆன்சர் பண்ணுவோம். பிகாஸ் நிறைய விஷயங்கள் எங்களை மீறியும் நியூஸ் வந்துட்டு அது எங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை உங்கள்கிட்ட நாங்கள் பர்சனலாக எப்போ வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் எதாவது டவுட்னாலும் எப்போ வேணால் கால் பண்ணுங்கள். நிறைய பேர் கூப்பிடுவாங்க, கூப்பிடாதவங்களுக்கும் நான் சொல்கிறேன். நான் கிளியர் பண்ணிக்க விரும்புகிறேன். எங்களோட லைஃப்பில் ஐ திங்க் மீடியா கூட ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் ப்ளே பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போதே நாங்கள் இருக்கும்போது சொன்னாங்க. அப்போ அதை பற்றி நாங்கள் யோசிச்சிருக்கோம் கூட. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி அதை பார்க்கும்போது உண்மையாலே அது நீங்களும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வரணும். அதே மாதிரி ரிசப்ஷன் ஈவினிங் June 12 வச்சுருக்கோம். ஜூன் ஈவினிங் அதே ஈவினிங் ரிசப்ஷன் வச்சுருக்கோம். இந்த அன்றைக்கும் உங்களை நான் ஒரு ப்ரெஸ் பீப்புளாக பார்க்க விரும்பலை. இது உங்கள் ஃபேமிலியோட வெட்டிங்காக நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நான் அதான் சொல்கிறேன், நான் பிளான்லாம் பண்ணல, அப்படியே இந்த வாரத்தை சொல்கிறேன். பிகாஸ் ஐ வாண்டட் யூ. பிகாஸ் உங்களுக்கு என்ன ஃபோட்டோகிராஃபர்ஸ் வேணும், என்ன வீடியோ வேணுமோ நாங்கள் அதை கொடுத்துட்றோம் உங்களுக்கு. நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் ஃபேமிலியோடு எங்களை ப்ளெஸ் பண்ணோம், விஷ் பண்ணோம். இதுக்கு மேலே நாங்கள் பண்ண போகிற ஒரு கரியர், நான் என்னோடய கரியரில் ஒவ்வொரு ஜேர்னிலையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு பிளெஸிங்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு இப்போது விஷஸ் அண்ட் பிளெஸிங் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு சொல்லுங்கள் சார். நான் ஃபார்ம்லாம் இல்லை, நம்மள ப்ளீஸ் கம் அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ். இந்த இன்விடேஷனே இப்போ ஆரம்பிக்கிறோம் சார், அதை பற்றி யோசிக்க கூட இல்லை. இன்னும் டிசைட் பண்ணல சார் எதுவுமே. பிகாஸ் எனக்கு சைவம் ரிலீஸ் ஆக்சுவலாக நான் முன்னாடியே பிளான் பண்ண ரிலீஸ் ஆகும்னு, அது ரிலீஸ் ஆகலை. ஸோ அதுவும் ஆக்சுவலாக அமலா ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, அதுவும் முடிக்கணும். ஸோ அதனால் ஐ திங்க் வி டோன்ட் பிளான் எனிதிங் ஸ்டில். ஸோ அமலா வில் டாக் ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். பயப்படுத்துறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்காக தான் உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கேன் இது வரைக்கும். அந்த படத்தை பற்றி பேசலாம், ஹீரோவை பற்றி பேசலாம். இப்போ என் லைஃப் வாழ்க்கையில் ஹீரோ பற்றி எனக்கு தெரியல, எல்லாருக்கும் தெரியும். விஜய் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. அண்ட் எப்போவுமே என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே மீடியா உங்களோட எல்லாம் ஒரு இன்னெவிட்டபிள் பார்ட்டாக இருக்கீங்க என் லைஃப்பில். எப்போவுமே நான் இது வரைக்கும் நீங்கள் எனக்கு நிறைய உங்கள் ரிவ்யூஸில் இருந்தாலும் உங்கள் ஆர்டிகல்ஸில் இருந்தாலும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. மைனாவிலேருந்து எனக்கு ஒரு 10 படத்துக்கு கிடைக்க வேண்டிய ஃபேம் எல்லாமே நீங்கள் ஒரு படத்திலே கொடுத்துட்டீங்க. அவ்வளோ நம்பிக்கை என் மேலே இருந்தது. அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னால் முடியாது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் கிவிங் மாதிரி தான் நாங்கள் 2 பேர் இங்கே வந்திருக்கோம். பட் எனக்கு இது வரைக்கும் உங்களுக்காக எதுவும் செய்ய முடியல, ஒரு ப்ரெஸ் மீட் பர்சனலாக அந்த மாதிரி எதுவும் செய்ய முடியல. அதனால தான் எங்கிட்ட இருந்து லீஸ்டான இது ரொம்ப லைஃப்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒகேஷன் எங்கள் 2 பேருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இல்லாமல் அது இட் won't be complete without you guys and your support.
ஸோ எல்லாரும் பிளெஸஸ் அண்ட் இன்னும் தொடர்ந்து விஜய் இருந்தாலும் எனக்கும் உங்களோட சப்போர்ட் இன்னும் தொடர்ந்து வரணும். தேங்க்ஸ் அ லாட். எல்லாரும் கண்டிப்பாக மேரேஜுக்கு வந்துடுங்க, ஃபேமிலியோடு வந்துடுங்க. அண்ட் அவர் சொன்ன மாதிரி கேமரா எல்லாம் இல்லாமல் நீங்கள் வீட்டில் போய் சேர்றதுக்குள்ளே உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துடும் கரெக்டாக, அது நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் கம் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் அண்ட் என்ஜாய். தேங்க்யூ. அதான் கல்யாணத்துக்கு பிறகு இப்போ இருக்கிற மாதிரி ஃபுல்லி ஃப்ளெஷ்டாக கண்டிப்பாக இருக்காது. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஐ வாண்ட் பி அ பார்ட் ஆஃப் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. எனக்கு வந்து இப்போ நான் ஏன் சினிமாவில் இருக்கிறேன்னா எனக்கு ஒரு பேஷன் இருக்குது ஃபிலிம் மேலே. ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ஒரு பிலீஃப் இருக்குது எனக்குள்ளே. அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டிங்காக அவ்வளோ நல்ல ஒரு கேரக்டர் வந்தால், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி கேரக்டர் வந்தால் ஐ திங்க் அபவுட் இட். பட் ரைட் நவ் மை ப்ரையாரிட்டி ஹேஸ் சேஞ்ச் டெஃபினெட்லி. எனக்கு என்னோட கரியர் ப்ரையாரிட்டியாக இருந்தது, பட் நவ் விஜய் ஆர் லைஃப் தட்ஸ் மை ப்ரையாரிட்டி. ஸோ இஃப் ஐ கேன் பேலன்ஸ் இட் அப்போ அதுதான் யோசிப்பேன் அதை பற்றி. இல்லை எனக்கு டிரெக்ஷனில் எனக்கு ஐ திங்க் ஹீ இஸ் அ வெரி குட் டிரெக்டர். ஸோ ஹீ டோன்ட் நீட் அன் அசிஸ்டன்ட் லைக் மீ. I think I have to take care of him, so I'll do that part well, I hope. You can ask him also. அதான் எங்களோட நல்லா நீங்கள் எழுதுறீங்க ஒரு ஸ்டோரிஸ். ஐ ஆக்சுவலி டோல் விஜய் அது வந்து நீங்கள் ஸ்கிரிப்டாக ஒரு சினிமா எடுக்கலாம், அவ்வளோ சூப்பரான கதைகளெல்லாம் நான் படிச்சுட்டு இருக்கேன். No, it's actually, that's what I want to say is, I'm marrying my best friend. அதுதான் சொல்லணும். பிகாஸ் என்னன்னா பிகாஸ் நம்ம வந்து ஒரு பொண்ணை நம்ம லவ் பண்ணி அதுக்கு ஒரு ஃப்ரெண்டாக ஆனோம்னா கண்டிப்பாக அதில் நிறைய போயிருக்கும். பிகாஸ் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக போய் சொல்லுவோம், அவங்கள்ட்ட நம்ம உண்மையாக இருக்க மாட்டோம். நம்மளோட பெட்டர் பர்சனாக காட்டே இருப்போம். ஆனால் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட அந்த மாதிரி காட்ட தேவையில்லை. ஸோ அதுதான் எனக்கு அவங்களாக இருந்தது. பிகாஸ் we have been friends, ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுனால I know her plus and minus, she know my plus and minus. ஸோ அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் கூட நாங்கள் நடிச்சது கிடையாது. நீ இந்த மாதிரி ப்ளஸ்ஸாக காட்டணும், நான் ப்ளஸ் காட்டணும் அப்படி இல்லை. ஸோ ஈக்குவலி that's what I'm saying, I'm marrying a better best friend. அதான் இது ஒரு பெரிய ட்ராவல் தான் சொல்லணும்னா அதுதான் சொல்லணும். ஏன்னா we have been good friends. அது எப்போ ஒரு more than friendship ஆனால் I think வந்து it's almost like 6 months or 8 months because we decided okay இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, நம்ம மேலே கொண்டு போகணும்னு சொல்லி ஃபேமிலிகிட்ட சொன்னோம். ஃபேமிலி உடனே அக்ரி பண்ணாங்க. தேங்க்ஸ் டு ஃபேமிலி. அண்ட் I think I should thanks my PR team, V4 team and Suresh sir, D1 team and everyone because they've been a great support for us and throughout the journey and we want the support throughout our life. With உங்கள் சப்போர்ட் அண்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். அதுக்கு தான் நாங்கள் பர்சனலாக வந்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். எனக்கு வந்து இப்போ as it always Rekha please come forward. Already she has mailed everyone இந்த மாதிரி என்னோட பர்சனல் PR. ஸோ ஒஃபிஷியலி எனக்கு உங்கள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணணும் தட் இனிமேல் ஃபர்தராக அவங்க என்ன நியூஸ் ஏதோ கிளாரிஃபிகேஷன் எது இருந்தாலும் யூ கேன் காண்டாக்ட் ரேகா. இல்லைன்னா என்ன கூட பர்சனலாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சோர்ஸ்னு இருக்குமே அது என்ன சோர்ஸ்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ இனிமேல் என்னோட சோர்ஸ் ரேகா or you can contact me or you can contact Vijay. So I'd like to clarify that. Thank you. அது என்ன ஆச்சுன்னா நான் ஐ திங்க் இது ஃபேமிலியாகவே சொல்கிறேன் நான். பிகாஸ் இன்ஃபர்மேஷன் ராங்காக வரும்போது நிறைய பேர் அதை ஹர்ட் பண்ணுது. ஃபேமிலியில் கூட அது ரொம்ப பர்சனலாக கேட்டுக்கிறேன். பிகாஸ் 2 பேருக்குமே தெரியாத விஷயம், 2 பேருக்குமே இல்லாத விஷயமா அது வரும்போது ரொம்ப ஹர்ட் ஆகுது. அதனால தான் நாங்கள் வந்து we want to clarify, we are always available. அவங்களுக்கு பிடிக்க முடியலன்னா இங்கெல்லாம் இருக்காங்க, நீங்கள் உடனே எங்களை பிடிச்சிடலாம். மேக்ஸிமம் ஷூட் அப்போ தான் ஃபோன் ஆஃபாக இருக்கும், மற்றபடி ஆல்வேஸ் ஃபோன்ஸ் ஆர் ஆன். எவ்வளோ குழந்தைங்க பெற்றுக்கணும் நீங்கள் சொல்லுங்கள். இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்ல தெரியாது சார். நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள் சார், அது நாங்கள் பார்த்துக்கிறோம். தேங்க்யூ சார். சார் இல்லை சார், இன்னும் உண்மையிலே ஆக்சுவலாக வந்து சைவம் ரிலீஸ் இருக்குது சார். அதான் நெக்ஸ்ட்டு முடிஞ்ச உடனே பிகாஸ் சைவம் முன்னாடி ரிலீஸ் ஆகி நினச்சோம். பட் இப்போ ரெட் ஜெயிண்ட் உதயநிதி சார் டிசைட் பண்ணுறாங்க இப்போ ரிலீஸ் ஆகணுன்னு. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது எப்போ வரணுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் we not decide anything honestly. நீங்கள் வேணால் உங்கள் சோர்ஸை செக் பண்ணிக்கலாம். இல்லை சார், ஆக்சுவலாக இன்னும் ஷெட்யூல் பண்ணல. உதயநிதி சார் ஊரில் இல்லை, வந்தோடனே ஷெட்யூல் பண்ணுறாங்க. தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அகெயின் உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸ் விஷஸ் கண்டிப்பாக வேணும். ஒரு சார் ஒரு நிமிஷம் அங்கேயே உட்காந்துருங்க. வி லைக் டு கம் அண்ட் இன்வைட் யூ பர்சனலி ஒன் பை ஒன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரொம்ப 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 ரெஸ்பெக்ட் பண்ணுற நம்மளோட மோஸ்ட் சீனியர் பர்சன் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார் மூலியமாக நாங்கள் இதை ஆரம்பிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர். ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர்.